தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்த சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய நாமத்தினாலே மீண்டும் ஒரு விசை உங்கள் அனைவரையும் என்னுடைய யூடியூப் சேனல் மூலமாக சந்திப்பதில் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன். அனைவருக்கும் வணக்கம். பிரியமானவர்களே, கடந்த சில வாரங்களாக நாம் ஒரு அருமையான தலைப்பின் கீழே, அதாவது பெயர் சொல்லி அழைக்கும் தேவன் என்ற தலைப்பின் ஊடாக இதுவரைக்கும் 20 பாகங்கள் தியானம் செய்து வந்து இருக்கிறோம். அதாவது ஆதியாகமம் புஸ்தகத்திலிருந்தே தொடர் போதனையாக ஆதியாகமம் புஸ்தகம் முழுவதும், அதாவது ஆதாமை பெயர் சொல்லி அழைத்த தேவன், யோசேப்பு, யாக்கோபு அவர்களோடு கூட அந்த அந்த அவர்களுடைய பயணத்தோடு கூட அந்த ஆதியாகமம் புஸ்தகம் முடிகிறது. பிறகு மோசே அவர்களை தெரிந்து கொள்ளுகிறார். அவர் மூலமாக தேவன் என்னவெல்லாம் பேசினார், எவ்வளோ பெரிய அற்புதங்களை செய்தார் என்பதை தொடர் போதனையாக நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். இன்று பாகம் 21க்கு உள்ளே நாம் நுழைந்திருக்கிறோம். பெரியமானவர்களே, இந்த நாளிலே நாம் தியானம் செய்ய போகிற நிஜ உலக கதாநாயகன் அல்லது கதாநாயகி, ஒரு தாயை குறித்து, ஒரு சேயை குறித்து நாம் தியானம் செய்ய இருக்கிறோம். பெரியமானவர்களே, உங்களுக்கும் எனக்கும் தெரிந்திருக்கிறபடி ஒரு அருமையாக வாழ்ந்த ஒரு அருமையான தீர்க்கதரிசி என்று சொல்லப்படுகிற சாமுவேல் அவர்களை குறித்தும் அன்னாருடைய தாயை குறித்தும் நாம் பார்க்க இருக்கிறோம். தாயின் பெயர் ஹேனா என்று சொல்லுவார்கள். அன்னாள் என்று நாம் தமிழிலே நாம் அழைப்பது உண்டு. ஆகவே இந்த நாளிலே இந்த தேவ பிள்ளைகளை குறித்து நாம் தியானம் செய்ய இருக்கிறோம். ஒரு தாய் என்று சொல்லப்படுகிற அன்னாளை குறித்தும் அவள் பெற்றெடுத்த அருமையான பிள்ளையாகிய சாமுவேலை குறித்தும் இந்த நாளிலே நாம் தியானம் செய்ய இருக்கிறோம். பெரியமானவர்களே, அதற்கு முன்பாக இந்த பெயர் சொல்லி அழைக்கும் தேவன் என்ற இந்த தலைப்புக்கு 11 துணை தலைப்புகளை நான் எழுதி வைத்திருக்கிறேன். பெரியமானவர்களே, அதை கொஞ்சம் வாசித்து விட்டு மேலும் 2 வேத குறிப்புகளையும் நான் வாசித்து விட்டு செய்திக்கு நேராக கடந்து செல்லலாம் என்று இருக்கிறேன். முதலாவதாக, நம்முடைய பெயர்கள் தேவனுக்கு தெரியுமா? 2வது, அவர் யாரையெல்லாம் பெயர் சொல்லி அழைத்தார்? 3, எதற்காக அழைத்தார்? 4, எந்த சூழ்நிலையில் அழைத்தார்? 5, அப்படி பெயர் சொல்லி அழைத்தார் அல்லவா, அவர்களிடத்தில் என்ன பேசினார் மற்றும் அவர்களோடு கூட செய்த உடன்படிக்கை என்ன? 6, பழைய ஏற்பாட்டில் வாழ்ந்தவர்களையும் மற்றும் புதிய ஏற்பாட்டில் வாழ்ந்தவர்களையும் பல முக்கியமான தருணங்களில் அவர்களை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். 7, சிலருடைய பெயர்களை அவர் மாற்றியும் இருக்கிறார். 8, நம்முடைய பெயர்களை அவர் ஞாபகம் வைத்திருக்க ஏன் விரும்புகிறார்? 9, நம்முடைய பெயர் மட்டும்தான் அவருக்கு தெரியுமா அல்லது நம்முடைய விலாசம் மற்றும் செய்யும் தொழில் அனைத்தும் அவருக்கு தெரியுமா? 10, வெகு சிலரை பிறப்பதற்கு முன்பாகவே அவர்களுக்கு இன்ன பெயர் வைக்க வேண்டும் என்றும் சொல்லியிருக்கிறார். 11, அதாவது சங்கீத புஸ்தகம் 147வது அதிகாரம் 4வது வசனத்தில் இப்படியாக வருகிறது. சங்கீதக்காரன் அழகாக சொல்லுகிறார், அவர் நட்சத்திரங்களின் இலக்கத்தை எண்ணி அவைகளையெல்லாம் பேரிட்டு அழைக்கிறார். அவர் உங்களுடைய பெயரை, என்னுடைய பெயரை மட்டும் பெயர் சொல்லி அழைக்கிறவர் இல்லைங்க. அவர் படைத்த படைப்புகளிலே நட்சத்திரங்கள் கொடான கோடியாய் வானத்தில் இன்றும் மின்னிக் கொண்டிருக்கிறது. அந்த நாள் முதல் கொண்டு அந்த ஒவ்வொரு நட்சத்திரங்களுடைய பெயரையும் அவர் பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். என்னுடைய நட்சத்திரம் என்று பார்க்கும் பொழுது என்னுடைய தாய் தகப்பன் சொன்னது அதையெல்லாம் இந்த நாளில் நம்புகிறது இல்லை. என்னுடைய இந்த குறிப்புக்காக நான் சொல்லுகிறேன், எனக்கு என் தாய் தகப்பன் குறித்து வைத்தது மூல நட்சத்திரம் என்று சொல்லுவார்கள். இது இந்த மூல நட்சத்திரத்துக்கு அர்த்தம் என்னவென்று கேட்டு, அப்படி அதன் மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை. அந்த நாளில் இன்றும் எனக்கு அதன் மேல் நம்பிக்கை கிடையாது. ஆனால் நட்சத்திரங்களுக்கு பெயர்கள் உண்டு என்று நம் வேதத்திலே வாசிக்கிறோமே, எனக்கும் ஒரு நட்சத்திரம் உண்டு என்று சொல்ல நான் விரும்புகிறேன். அதனுடைய நட்சத்திரத்தின் பெயர் மூல நட்சத்திரம். என்ன சொன்னார்கள் தெரியுமா? திருமணம் செய்யும் பொழுது கணவனோ, அதாவது மாமியாரோ அல்லது மாமனாரோ இல்லாத குடும்பத்திலே தான் நீ பெண் எடுக்க வேண்டும். அப்படி 2 பேரும் உயிரோடு கூட இருப்பார்கள் என்று சொன்னால், கல்யாணம் செய்து கொண்ட மாத்திரத்தில் மாமியாரோ அல்லது மாமனாரோ கண்களை மூடி விடுவார்கள். அதுதான் மூல நட்சத்திரத்தினுடைய இது கருத்து என்று சொன்னார்கள். அது ஒரு என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மூட நம்பிக்கையாகவே நான் அந்த நாளிலும் பார்த்தேன். இன்று வரைக்கும் அப்படிதான் பார்த்து கொண்டிருக்கிறேன். மூல நட்சத்திரத்தை உடைய நான் இறைவனை ஏற்றுக்கொண்டதினாலே அந்த மூட நம்பிக்கையிலிருந்து அப்புறப்படுத்தப்பட்டு நான் அவரை நோக்கி பார்த்து முகங்கள் வெட்கப்பட்டு போனதில்லை என்ற வார்த்தையின்படி 2 பேருமே உயிரோடு கூட இருந்த குடும்பத்தில் தான் நான் திருமணம் செய்து கொண்டு, அதுவும் என்னுடைய திருமண நாள் முழு சந்திர கிரகணம் என்று சொல்வார்கள். அந்த முழு சந்திர கிரகணத்தில் தான் இதே சென்னையில் பாம்க்ரோ ஹோட்டலில் எங்களுடைய திருமணம் நடந்தது. இதுவரைக்கும் நன்றாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய பெரிதான கிருபையில் 2 ஆண் பிள்ளைகளை கொடுத்தார். மூத்தவர் இன்று அமெரிக்க தேசத்தில் தன்னுடைய மனைவி மற்றும் மகளோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இளைய மகன் ஜப்பானிலே டோக்கியோவிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். எதற்காக சொல்கிறேன் என்று சொன்னால், இந்த இறைவனுடைய சத்தத்தை நாம் கவனமாய் கேட்டு அவர் கொடுத்திருக்கிற அவருடைய வேத புத்தகத்தை நாம்
விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு கூட வாசித்து நாம் வளரும் பொழுது நிச்சயமாக ஓங்கி வளருகிற விருட்ச கன்றுகளைப் போல் நீ இருப்பாய் என்று இறைவன் சொன்னது போலவே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், வாழ முடியும் என்பதை சொல்லதான் இந்த நாளிலே நான் உங்களுக்கு முன்பாக வந்து அமர்ந்திருக்கிறேன். பிரியமானவர்களே, பவுலடிகள் கலாத்தியருக்கு எழுதிய நிருபத்தில் அவருடைய அனுபவத்தை இப்படியாக சொல்லுகிறார். இந்த பெயர் சொல்லி அழைக்கும் தேவனுக்கு இந்த குறிப்பும் மிகவும் பிரயோஜனமாக இருந்தது. அதற்காக நான் எடுத்துக்கொண்டேன், அதை வாசித்து காண்பிக்கிறேன். அப்படி இருந்தும் நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல், அவர் எங்க போயிட்டார் பாருங்க, அப்படி இருந்தும் நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் என்னை பிரித்தெடுத்து, செப்பரேட் பண்ணிட்டாராம், பிரித்தெடுத்து தம்முடைய கிருபையினால் அழைத்த தேவன் என்று சொல்லுகிறார். உங்களையும் என்னையும் அவர் எப்படி அழைத்தாருங்க? மற்றவங்களாம் வந்துட்டு பேரை வந்துட்டு ரொம்ப அசால்ட்டாக கூப்பிட்டு பேசுவாங்க, மரியாதை இல்லாமல் பேசுவாங்க. ஆனால் நம்முடைய தேவன் வந்துட்டு தம்முடைய கிருபையினால் அழைத்தாராம். எவ்வளோ ஒரு அருமையான ஒரு அழைப்பு பாருங்க. உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் அவர் என்ன பண்றார்? பெயர் சொல்லி அழைக்கிறார். எப்படி அழைக்கிறார்? தம்முடைய கிருபையினாலே, தயவினாலே அழைத்திருக்கிறார். அதனால தான் இந்த நாளிலே அவருடைய தயவிலே, கிருபையில நான் உங்களுக்கு முன்பாக வந்து அமர்ந்திருக்கிறேன். நீங்களும் இந்த செய்தியை கேட்கும் பொழுது அவருடைய தயவையும் கிருபையும் பெற்றுக்கொண்டிருக்கிறோமா என்பதை ஒரு விசை நீங்களே கேள்வி கேட்டுக்கொள்ளுங்கள் பிரியமானவர்களே. சரி, இந்த துணை தலைப்புகளை வாசித்து முடித்தோம். இப்பொழுது வேத குறிப்புகளை நான் வாசிக்கிறேன். ஆதியாகம புஸ்தகம் 32வது அதிகாரம் 28வது வசனம். அப்பொழுது அவர், உன் பேர் இனி யாக்கோபு என்னப்படாமல் இஸ்ரவேல் என்னப்படும், தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாயே என்று இந்த இடத்துல வருகிறது. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 43வது அதிகாரம் முதல் வசனத்தில் இப்படியாக வருகிறது. இப்போதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், உன் பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன் என்று சொல்லுகிறார். இதை குறித்து நான் நிறைய உங்களுக்கு விலைக்கு காமிச்சிட்டேன். இருந்தாலும் திரும்ப ஒரு விஷயம் சொல்லுகிறேன். வேத புத்தகத்தில் பயப்படாதே பயப்படாதே என்ற வார்த்தை கிட்டத்தட்ட 365 தடவைக்கு மேலே தேவன் வந்து தன்னுடைய பிள்ளைகளை பார்த்து சொல்லியிருக்கிறார் என்பது குறிப்பு. ஆகவே இப்படி ஒரு மனுஷன் ஒரு மனுஷன் இந்த பூமியில பயமே இல்லாமல் வாழ வேண்டும் என்று சொன்னால் பயப்படாமல் இருக்க முடியுதாங்க? கவலைப்படாமல் இருக்க முடியுதா? ஆனாலும் பயப்படாதே, நான் உன்னுடைய தேவன், நான் உன்னை மீட்டுக் கொண்டேன் என்று அவர் உரிமை பாராட்டுகிறார் அல்லவா? அவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்பதை நாம் படித்து தெரிந்து கொண்டால் மட்டும்தான். ஏற்கனவே நான் உங்களுக்கு சொன்னது போல எந்த ஒரு படைப்புகளையும் படைத்த படைப்பாளி அதை பயன்படுத்துவதற்கு முன்பாக, அதை சந்தைப்படுத்துவதற்கு முன்பாக அவர் தன் படைத்த படைப்பு எப்படிப்பட்ட படைப்பு, அதை எப்படி நீங்கள் பயன்படுத்த வேண்டும் என்று ஒரு குறிப்பேடு கொடுப்பார். அதற்கு ஆங்கிலத்தில் கைடு என்று சொல்லுவார்கள். நமக்கு நம்முடைய படைப்பாளி ஆகிய வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வளமுள்ள தேவன் நம்முடைய படைப்பாளி கொடுத்திருக்கிற குறிப்பேடு என்ன தெரியுங்களா? பரிசுத்த வேதாகமம், தி ஹோலி பைபிள். அது இந்த நாளிலே ஸ்மார்ட் போனில் நீங்களும் நானும் உங்களுக்கு தெரிந்த பேசுகிற பாஷையிலே டவுன்லோட் பண்ணி நீங்கள் வாசித்து பாருங்கள். பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்திலே யெகோவா என்னும் தேவன் 10 விதமான கட்டளை கொடுத்திருக்கிறார். என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது. அப்படி நீ செய்யும் பொழுது, கீழ்ப்படியும் பொழுது நீ எப்படி வாழ முடியும், எவ்வளவு அழகாக நீ வாழ்ந்து உன்னுடைய காலங்களை முடிக்க முடியும். அதாவது இந்த சரீரத்தை டிசைன் பண்ணினவர் நமக்குள்ளே ஆவி ஆத்மாவையும் உள்ளே வைத்திருக்கிறார். அதாவது இன்பில்ட் பண்ணப்பட்ட படைப்பு இது. வெளியில பார்த்து கொண்டிருக்கிற மனுஷன் என்னை பார்த்து, நீங்கள் நான் கலர் என்ன மாதிரி கலர், என்னுடைய அங்க அவயங்கள் எப்படி அமைந்திருக்கிறது என்று மட்டும்தான் நீங்கள் பார்ப்பீர்கள். ஆனால் தேவன் சொல்லுகிறார், மனுஷன் முகத்தை பார்ப்பான், அது இயல்பு. நானோ உன்னை படைத்தவர், நான் முகத்தை பார்க்கிறவர் அல்ல, உன்னுடைய உள்ளத்தை பார்க்கிறவர் என்று சொல்லுகிறார். உள்ளத்தை பார்த்து கொண்டிருக்கிற தேவன் நம்முடைய உள்ளத்தில் அவருடைய வார்த்தையை நாம் பதித்து வைத்திருப்போம் என்று சொன்னால், எப்படி டைப்ரைட்டிங் மிஷினில் கடகடன் டைப் பண்ணால் அந்த ஒயிட் பேப்பரில் ஃபுல்லாக வந்துட்டு பிரிண்ட் ஆகுமோ, அதுபோல தேவனுடைய வார்த்தையை, எழுதப்பட்ட இந்த புத்தகத்தில் இருக்கிற வார்த்தையை உங்களுடைய உள்ளத்திற்குள்ளே நீங்கள் எழுதுவீர்கள் என்று சொன்னால், அதை பிரிண்ட் பண்ணி வைப்பீர்கள் என்று சொன்னால், நிச்சயமாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடிப்பொழுதும் உங்களுடைய வாழ்க்கையில உயர்வு மேல் உயர்வும், வளர்ச்சி மேல் வளர்ச்சியும், இடம் கொண்டு பெருகக்கூடிய சூழ்நிலையும் கர்த்தர் உண்டு பண்ணி கொடுப்பார் என்பதில் சந்தேகம் இல்லை பிரியமானவர்களே. ஆகவேதான் நான் அடிக்கடி சொல்லுகிறது உண்டு, படைப்பாளி சொல்லியிருக்கிற காரியங்களை நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இந்த பரிசுத்த வேதாகமத்தை வாசிக்க வேண்டும். பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்தில் 10 கற்பனைகளை இறைவன் கொடுத்திருக்கிறார். புதிய ஏற்பாட்டு புஸ்தகத்தில் இயேசுவானவர் மூலமாக 2 கற்பனைகளை மேலும் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த 10+2 இந்த 12 கற்பனைகளையும் நீங்கள் தயவு செய்து படித்து புரிந்து கொண்டு உங்களுடைய வாழ்க்கையை துவங்குங்கள். நிச்சயமாக நீங்கள் வர 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 விருத்தி அடைய முடியும். அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை பிரியமானவர்களே. சரி, இந்த நாளிலே நாம் வேதத்தின் மூலமாக நாம் எடுத்துக்கொள்ளப்பட்ட கதாபாத்திரங்கள், நிஜ உலக கதாநாயகர் என்று சொல்லப்படுகிற சாமுவேல் அவர்களை குறித்தும் அன்னாள் அவர்கள் குறித்தும் பார்க்க போகிறோம். இந்த அன்னாளுடைய கணவர் பெயர் எல்கானா என்று பார்க்கிறோம். அந்த எல்கானா என்பவருக்கு 2 மனைவிகள் இருந்தார்கள் என்று பார்க்கிறோம்.
ஒரு மனுஷியாகி அந்த பெனினாளுக்கு பிள்ளைகள் இருந்தார்கள் என்று வேதத்திலே நாம் வாசிக்க முடிகிறது, தெரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் அன்னாள் என்ற அந்த தேவ மனுஷிக்கு பிள்ளைகள் இல்லாமல் கவலையோடு கூட வாழ்ந்தார்கள் என்று, கொஞ்ச காலம் மட்டும்தான் கவலையோடு கூட வாழ்ந்தார்கள் என்று பார்க்கிறோம். ஆனால் அந்த மனுஷிக்கு இருந்த அந்த விசுவாசம் கொஞ்ச நெஞ்சம் இல்லைங்க, கொஞ்ச நெஞ்சம் அல்ல. இந்த எல்கானாவிற்கு 2 மனைவிகள் என்று பார்க்கும் பொழுது, ஆபிரகாம் அவர்களுக்கும் 3 மனைவிகள் இருந்தார்கள். ஆனால் 2 மனைவிகளை குறித்து நாம் தியானம் செய்து 3வது மனைவி குறித்து நாம் தியானத்திற்கு எடுத்துக்கொண்டோம். சாராள் அவர்கள் இருக்கும் பொழுது ஆகார் அவர்களை அந்த மனுஷியை 2வது திருமணம் செய்து கொள்ளும்படியாக அவர் அனுமதிக்கப்படுகிறார். அவர் மூலமாக ஏற்பட்ட பிரச்சனைகள் என்ன, இஸ்மவேலுக்கும் அந்த நம்முடைய ஈசாக்கு அவர்களுக்கும் பெரிய பிரச்சனைகளை உண்டு பண்ணக்கூடிய அளவிற்கு அந்த குடும்பத்தில் பெரிய குழப்பங்கள் எல்லாம் வந்தது. ஆகார் தன்னுடைய மகனை எடுத்துக்கொண்டு எகிப்து தேசத்திற்கு போய் சேர்ந்து விட்டார் என்பதெல்லாம் நாம் பார்த்தோம். இது வரலாறு. அதே போல பிரச்சனைகளை உடைய இன்னொரு குடும்பம் தான் இந்த எல்கானா குடும்பம். அவருக்கு 2 மனைவிகள். 2 பேருக்குள்ளுமே பிள்ளை பெற்ற உடனே இன்னொரு மனுஷிக்கு எனக்கு பிள்ளை இல்லையே என்று சொல்லி அந்த இடத்துல வருத்தப்படுகிறது நாம் பார்க்கிறோம். ஆகவே இறைவனுடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் தேவனுக்கு பயந்து கணவன் மனைவி என்ற உறவோடு கூட நாம் நிறுத்திக் கொள்வோம் என்று சொன்னால், 2வது மனைவி, 3வது திருமணம், 4வது திருமணம் என்று சொல்லும் பொழுது அந்த குடும்பத்தில் பெரிய குழப்பங்களை கொண்டு வந்து விடுகிறது. அந்த சிக்கலையும் இறைவன் தான் தீர்த்து வைக்கக்கூடியவராக அவரை நாம் அப்படிப்பட்ட சூழலுக்குள்ளாக அவரை கொண்டு வந்து நிறுத்தி விடுகிறோமோ என்ற அச்சம் கூட எனக்கு ஏற்படுகிறது பிரியமானவர்களே. ஆகவே இந்த வேத புத்தகத்தில் நம்ம ஆராய்ச்சி செய்யும் பொழுது, படிக்கும் பொழுது நமக்கு ஒரு தெளிந்த நீரை போன்ற ஒரு புனிதமான ஆலோசனைகளை இறைவன் நமக்கு கொடுக்கிறார் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக என்பதில் சந்தேகம் இல்லை. சரி, ஒரு ஒரு தேவனுடைய சமூகத்தில் வந்து அமர்ந்து பயபக்தியோடு கூட அந்த அண்ணால் அந்த நாளிலே இறைவனிடத்தில் ஜெபித்த பொழுது சாமுவேல் தீர்க்கதரிசியை தேவன் கொடுத்தார் என்று நாம் பார்க்கிறோம். அந்த சாமுவேல் தீர்க்கதரிசியை பெற்றுக்கொள்வதற்கு முன்பாக அண்ணால் அவர்கள் செய்த பிரார்த்தனை என்ன தெரியுங்களா? எனக்கு ஒரு ஆண்மகனை கொடுத்தால் அந்த மகனை உம்முடைய சமூகத்தில் உம்முடைய ஊழியக்காரனாக நான் பிரதிஷ்டை செய்து விடுகிறேன் என்று சொல்லி, எனக்கு முதல்ல ஒரு மகன் வேணும் அப்படி சொல்லிட்டு அந்த அம்மா ஒரு விசுவாசத்தோடு கூட, நம்முடைய வார்த்தை விசுவாச வார்த்தையாக இருக்கும் பொழுது, விசுவாசம் நிறைந்த ஜபமாக இருக்கும் பொழுது, அந்த வார்த்தையில ஒன்றையும் தேவன் தரையில கீழே விழ விடுவதில்லையா பிரியமானவர்களே. அந்த நாளிலே அந்த மனுஷி அந்நாளிலே அந்த அண்ணால் ஜபித்தது நிமித்தம் தேவன் அந்த நாளிலே அருமையான ஒரு குமாரனை கொடுத்தார். அந்த குமாரனுக்கு பெயர் சாமுவேல் என்று வைத்தார் என்று பார்க்கிறோம். சாமுவேல் என்ற பெயருடைய அர்த்தம் என்ன தெரியுங்களா? God has heard, கடவுள் கேட்டார். அவ்வளவுதான் வார்த்தை. சாமுவேல் என்று கூடும் பொழுது கடவுள் என்னை கேட்டார். இன்று எனக்கு ஒரு பேத்தி பிறந்திருக்கிறாளுங்க. அவள் எங்கே பிறந்திருக்கிறாள் என்று சொன்னால், நான் எங்கே பிறந்தேன்? இந்த சென்னை பட்டணத்தில் பழைய வண்ணாரப்பேட்டையில் பிறந்தவன். என்னுடைய பேத்தி இன்று அமெரிக்க தேசத்தில் ஜார்ஜியா என்று சொல்லப்படுகிற மாநிலத்தில் அட்லாண்டா என்ற ஊரிலே பிறந்திருக்கிறார். ஏன் அந்த இடத்துல அவள் பிறந்தால் தெரியுங்களா? அதற்கு அருமையான விளக்கத்தை நான் சொல்ல முடியும். 21 ஆண்டுகளுக்கு முன்பாக, கிட்டத்தட்ட 24 ஆண்டுகளுக்கு முன்பாக இதே அமெரிக்க தேசத்திற்கு செல்வதற்காக நாங்கள் விசா ஒன்றை அப்ளை பண்ணியிருந்தோம். அது ரிஜெக்ட் ஆனது. அமெரிக்கா தேசம் என்று சொல்லும் பொழுது ஜார்ஜியா மாநிலத்தில் ஒரு தேவ மனுஷர் இருந்து கொண்டிருக்கிறார், இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவருடைய பெயர் கிரப்லோ டாலர் என்று சொல்லுவார்கள். அந்த இடத்திற்கு அவர் இன்டர்நேஷனல் பாஸ்டர் செமினார் ஒன்றை கண்டக்ட் பண்ணியிருந்தார். அது போக வேண்டும் என்று நாங்கள் விரும்பி அப்ளை செய்தோம். அந்த நாளே ரிஜெக்ட் ஆனது. 24 ஆண்டுகளுக்கு பிறகு அதே தேசத்தில், அதே மாநிலத்தில் இன்று என்னுடைய மகன் அந்த இடத்துல குடியேறி இருக்கிறார். அவர் மூலமாக எனக்கு ஒரு பேத்தியை தேவன் கொடுத்திருக்கிறார். எவ்வளோ அந்த பேத்திக்கு அழகான ஒரு பெயரை நான் வைத்திருக்கிறேன். ரூபி ரெட் என்று வைத்திருக்கிறேன். என்னுடைய மனைவி சக்குரா ஃப்ளவர் என்று வைத்திருக்கிறார். என்னுடைய மகன் எலினா என்று வைத்திருக்கிறார். காட் இஸ் லைட். நான் என்ன சொல்ல வரேன்னா, என்னுடைய ஜபத்திற்கு கொடுத்த பதில் அவள் ஆன்சர் ஆஃப் மை ப்ரேயர். இப்படிதான் அந்த நாளிலே சாமுவேல் என்ற பெயரை அண்ணால் அவர்கள் வைத்தார். கடவுளிடத்துல கேட்டேன், கடவுள் கேட்டார். எவ்வளவு அருமையா இருக்கு பாருங்க. கேட்டார். கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான், கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறாள் என்று சொன்னாரு. அது போல தேவன் அந்த நாளிலே அண்ணாளுடைய ஜெபத்தை கேட்டு ஒரு அருமையான தீர்க்கதரிசியை மகனாக கொடுத்தது போல, அந்த மகன் பிறந்த பிறகு மேலும் 3 குமாரர்கள் அந்த மனுஷி பெற்றாள் என்று பார்க்கிறோம். 2 குமாரத்திகளை பெற்றாள் என்று பார்க்கிறோம். சாமுவேல் உட்பட மொத்தம் 4 ஆண் மகன்களை பெற்றால், 2 பெண் பிள்ளைகளை பெற்றால் என்று பார்க்கிறோம். இந்த குடும்பம் இப்படியாக இருக்க, இவர்கள் அடிக்கடி தேவாலயத்திற்கு சென்று வரக்கூடிய பழக்கத்தை வைத்திருந்தார்கள். அந்த தேவாலயத்தில் ஒரு தலைமை போதகராக இருந்தவர் அல்லது பிரதான ஆசாரியன் என்று சொல்லப்படுகிற ஏலி அவர்கள் அந்த நாளிலே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அவருடைய பிள்ளைகளுடைய 2
பிள்ளைகளுடைய பெயர், ஆண் மகன்களுடைய பெயர் வந்துட்டு ஓப்னி என்றும் பினகாஸ் என்றும் பார்க்கிறோம். 1 சாமுவேல் புஸ்தகத்தில் 2வது அதிகாரம் 12 17 வசனங்களை வரைக்கும் வாசிக்கும் பொழுது அவர்களுடைய குணாதிசயங்கள் எப்படியாக இருந்தது என்று பார்க்க முடிகிறது. பிரியமானவர்களே, ஒரு 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 பிரதான போதகர் என்று சொல்லப்படுகிறவர் எவ்வளவு ஒரு பயந்து நடுங்கி இறைவனுடைய சமூகத்தில் அவர் வாழ வேண்டும், அல்லது அவருடைய குடும்பத்தை நடத்த வேண்டும், நடத்தாமல் போனால் எப்படிப்பட்ட பிரச்சனைகளை இந்த உலகம் தேவ குடும்பம் சந்திக்க வேண்டும் என்பதற்கு இதுவெல்லாம் ஒரு பெரிய உதாரணமாக, சாட்சியாக இருக்கிறது. பிரியமானவர்களே, அவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள், அதாவது அந்த ஓப்னி மற்றும் பினகாஸ் எப்படி வாழ்ந்தார்கள் என்று பார்த்தால், என்னுடைய தகப்பன் பிரதான ஆசாரியனாக இருக்கிறார், அவருடைய வாரிசுகளாக நாங்கள் இருக்கிறோம், தேவனுடைய சமூகத்தில் பணியிடை செய்யக்கூடிய உடன் ஊழியக்காரர்களாக இருக்கிறோம், தேவனுக்கு பயந்து நாம் நடக்க வேண்டும் என்கிற எண்ணம் கொஞ்சம் கூட இல்லை. பிரியமானவர்களே, கொஞ்சம் கூட இல்லை. இன்றும் அப்படிப்பட்ட குணாதிசயம் உடைய நிறைய தேவ மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். புனிதமான ஒரு இருதயம், புனிதமான யோசனை, புனிதமான ஆட்டிடியூட், செய்கை இருக்கும் பொழுதுதான் தேவனுடைய ஆசீர்வாதங்கள் நம்மேல் வரும் என்பதிலே சந்தேகம் இல்லை. அவர்கள் எப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் செய்தார்கள் என்று பார்க்கும் பொழுது, தகப்பனும் கண்டிக்கவில்லை, பிள்ளைகளும் மனம் திரும்பின பாடு இல்லை, கடைசியாக செத்தே போனார்கள் என்று பார்க்கிறோம். அதே தேவாலயத்திலே தேவனால் பெற்றுக்கொள்ளப்பட்ட அந்த சாமுவேல் தீர்க்கதரிசி இடத்துல தேவன் பேசுகிறார். அவர் மூலமாக தேவன் எவ்வளவு பெரிய காரியங்களை எல்லாம் செய்தார். தாவீது மகாராஜாவுக்கும் சவுல் ராஜாவுக்கும் முதலாவது இந்த உலகத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ராஜா என்று இருப்பார் என்று சொன்னால் அது சவுல் ராஜா என்று பார்க்கிறோம். சவுல் ராஜா அவர்கள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனது நிமித்தம் அவரும் நாண்டு கொண்டு செத்தார் என்று பார்க்கிறோம். இந்த ராஜாக்களை எல்லாம் அபிஷேகித்தவர் யார் என்று பார்க்கும் பொழுது சாமுவேல் தீர்க்கதரிசி என்று உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். ஆனால் இந்த ஓப்னி பினகாஸ் என்று சொல்லப்படுகிற அந்த ஏலியின் 2 பிள்ளைகள் தேவாலயத்திற்கு வருகிற மக்களிலே ஸ்திரீகளிடத்தில் அவர்கள் பிரவேசித்தார்கள். தமிழில் இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது. 2:22 ஆலயத்திற்கு வருகிற ஸ்திரீகளோடு கூட சயனித்தார்கள் என்று பார்க்கிறோம். 2:22 ஒரு விசை வாசித்து விடுகிறேன். ஏலி மிகுந்த கிழவனாயிருந்தான். அவன் தன் குமாரர் இஸ்ரவேலுக்கெல்லாம் செய்கிற எல்லாவற்றையும் அவர்கள் ஆசாரிப்பு கூடாரத்தின் வாசலில் கூட்டம் கூடுகிற ஸ்திரீகளோடு கூட சயனிக்கிறதையும் கேள்விப்பட்டு, எவ்வளவு ஒரு அருவருக்கத்தக்கதான காரியங்களே! தேவனுடைய சமூகம், தேவனுடைய ஆலயம் என்பதை கூட அவர்களுக்கு பயந்து நடக்கக்கூடிய இடத்திலே கூட அவர்கள் இப்படிப்பட்ட துணிகரமான காரியங்களை செய்தார்கள் என்று பார்க்கிற பெரியமானவர்கள். இப்படிப்பட்ட துணிகரமான காரியங்கள் செய்கிறவருடைய வாழ்க்கையில் தான் இன்று அகால மரணங்கள், அதாவது தேவன் டிசைன் பண்ணின 120 ஆண்டுகள் வாழ வேண்டும் என்று சொன்னால் அவருடைய வார்த்தையில் இருக்கிற சத்துவத்தை, வல்லமையை நீங்கள் நானும் புரிந்து கொண்டு அந்த அறிவோடு கூட ஞானத்தோடு கூட தேவனுக்கு பயந்து நாம் வாழும் பொழுதுதான் நீடித்த ஆயுசு நாட்களினால் கர்த்தர் நம்மை திருப்திப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். பெரியமானவர்கள் என்று இல்லை என்று சொல்லும் பொழுது என்ன நடக்கிறது என்று பார்ப்போம் என்று சொன்னால் 2:25 கர்த்தர் அவர்களை சங்கரிக்க சித்தமானார் என்று பார்க்கிறோம். மனுஷனுக்கு விரோதமாக மனுஷன் பாவம் செய்தால் நியாயாதிபதிகள் அதை தீர்ப்பார்கள். ஒருவன் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்வானையாகில் அவனுக்காக விண்ணப்பம் செய்யத்தக்கவன் யார் என்றான். அவர்களோ தங்கள் தகப்பன் சொல்லை கேளாமற் போனார்கள். அவர்களை சங்கரிக்க கர்த்தர் சித்தமானார் என்று பார்க்கிறோம். இன்று நிறைய குடும்பங்களில் பாருங்களேன், நிறைய ஆக்சிடென்ட் நடக்கும். எண்ணி கூட பார்க்க முடியாத அளவிற்கு பொரு செலவுகள் வரும், பண விரயங்கள் ஏற்படும். பெட் ரிடன் என்று சொல்லப்படுகிற, ஹாஸ்பிட்டலைஸ் என்று சொல்லப்படுகிற சூழ்நிலையில் தள்ளப்படுவார்கள். நரகத்தின் வேதனைகளை அனுபவிக்கக்கூடிய காரியங்களில் இன்று நிறைய குடும்பங்கள் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறது. நீங்களும் நானும் நிவர்த்தி செய்யவே முடியாது. எவனுக்கு வயிற்று வலி வருகிறதோ, எவனுக்கு தலைவலி வருகிறதோ அவன் மட்டும்தான் மருந்து மாத்திரை சாப்பிட வேண்டும். யாருக்கோ வயிற்று வலி, தலைவலி என்று இருக்கும் பொழுது நீங்களும் நானும் அதற்கு மருந்து மாத்திரை சாப்பிட்டால் அது ரெமெடி ஆகாது. பிரியமானவர்களே, ஆகவே பாவம் செய்கிற ஆத்மா சாகும் என்பது போல 4வது அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் பொழுது 10 மற்றும் 11 இப்படியாக வருகிறது. அப்பொழுது பெலிஸ்தர் யுத்தம் பண்ணினார்கள். இஸ்ரவேலர் முறிந்து அவரவர்கள் தங்கள் கூடாரங்களுக்குள் ஓடிப்போனார்கள். மகா பெரிய சங்காரம் உண்டாயிற்று. இஸ்ரவேலிலே 30,000 காலாட்கள் விழுந்தார்கள். தேவனுடைய பெட்டி பிடிக்கப்பட்டது. ஏலியின் 2 குமாரராகிய ஓப்னியும் பினகாசும் மாண்டார்கள் என்று பார்க்கிறோம். சின்ன வயசு, தகப்பன் உயிரோடு கூட இருக்கிறார். இது ஒரு சாபங்க. தகப்பன் உயிரோடு கூட இருக்கும் பொழுது மகன்கள் சாவது என்பது ஒரு கொடுமையான ஒரு காரியம். இது ஒரு இன்சிடென்ட் மட்டும் இல்லை, வேதத்தில் நிறைய இன்சிடென்ட் இது மாதிரி நடந்திருக்கிறதுங்க. அதே மாதிரி ஆரோனுடைய பிள்ளைகளை நாம் பார்க்கும் பொழுது 2 பிள்ளைகள் அவருக்கும் உண்டு. அவர்கள் அதை குறித்து நான் கொஞ்சம் வாசித்து விடலாம் என்று இருக்கிறேன்.
லேவியராகமம் புஸ்தகம் 10வது அதிகாரம் 1வது வசனத்தில் இப்படியாக வருகிறது. பின்பு ஆரோனின் குமாரராகிய நாதாபும் அபியூவும் தன் தன் தூப கலசத்தை எடுத்து அவைகளில் அக்னியையும் அதன் மேல் தூப வர்க்கத்தையும் போட்டு கர்த்தர் தங்களுக்கு கட்டளையிடாத அந்நிய அக்னியை அவருடைய சன்னதியில் கொண்டு வந்தார்கள் என்று பார்க்கிறோம். கர்த்தர் கட்டளையிட்டது என்னவோ அதன்படி நாம் செய்யும் பொழுதுதான், என்னுடைய கட்டளைகள் என்னுடைய நியமங்கள் யாவையும் நீ கை கொண்டு கவனமாய் கை கொண்டு அதன்படியே நீ செய்ய கவனமாய் இருப்பாய் என்று சொன்னால் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று இறைவன் சொல்லுகிறார். ஆனால் அவர் கட்டளையிடாத காரியங்களை, அந்நிய அக்னியை அவருடைய சன்னதியில் கொண்டு வந்தார்கள் என்று பார்க்கிறோம். அது தேவனுக்கு அருவருப்பாகவும் தேவனுக்கு கோபம் மூட்டும். அதாவது கீழ்ப்படுதல் இல்லைங்க. கீழ்ப்படியாம நிமித்தம் தானே சாபம் இந்த பூமிக்கு வந்தது. அந்த சாபத்து நிமித்தம் தானே பாவம் வந்தது. அந்த பாவத்து நிமித்தம் தானே சாவு வந்தது, மரணம் வந்தது. அந்த மரணத்துக்கு முடிவு கட்ட முடியாத ஆண்டவரை திரும்பவும் இந்த பூமிக்கு இறங்கி வந்து 2025 ஆண்டுகளுக்கு முன்பாக கல்வாரி சிலுவையில் உங்களையும் என்னையும் மீட்டுக் கொள்ளக்கூடிய சூழ்நிலையில இந்த உலகம் தள்ளினது அவரை. மீண்டும் மீண்டும் அதே தவறுகளை இந்த நாளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவ ஜனங்களும் அப்படி செய்வார்கள் சொன்னால் அந்த மனுஷர்கள் பாவம் செய்கிற ஆத்மா நிச்சயமாக சாகும் என்பதில் சந்தேகம் இல்லை. பெரியமானவர்களே, உலகத்தில் எங்க பார்த்தாலும் ஒரே பிரச்சனைகள், ஒரே கஷ்டங்கள், கடன் பிரச்சனைகள், தலைவலி, யாராலும் சரி செய்ய முடியாது. அரசாங்கத்தால் கூட சரி செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில இந்த உலகம் உருண்டோடி கொண்டிருக்கிறது. பிரியமானவர்களே, ஆகவே தான் இந்த நாளிலே பெயர் சொல்லி அழைக்கும் தேவன் என்ற தலைப்பின் கீழாக நீங்களும் நானும் செவி பொருந்தி இறைவனுடைய சத்தத்தை கேட்க கவனமாக இருப்போம் என்று சொன்னால் நிச்சயமாக நீங்களும் நானும் வர வர விருத்தி அடைவோம், பிரகாசத்தின் மேல் பிரகாசம் அடைவோம், மகிமை மேல் மகிமை அடைவோம், தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காக நாம் வாழ முடியும் என்று சொல்ல முடியும். பிரியமானவர்களே, 10வது அதிகாரம் 2வது வசனத்தில் எப்படியாக வருகிறது. அப்பொழுது அக்கினி கர்த்தருடைய சன்னதியில் இருந்து புறப்பட்டு அவர்களை பட்சித்தது, அவர்கள் கர்த்தருடைய சன்னதியிலே செத்தார்கள் என்று பார்க்கிறோம். எப்படி இந்த ஏலியினுடைய 2 பிள்ளைகள் ஓப்னி பினகாஸ் 2 பேரும் அந்த கர்த்தருடைய பெட்டி பிடிக்கப்பட்ட பொழுது இறந்து போனார்களோ, அதே போல தேவனுடைய சமூகத்திலிருந்து வந்த அக்கினி இந்த ஆரோன் ஒரு பிரதான ஆசாரியன், தேவனுடைய ஊழியக்காரர், மோசே அவர்களுக்கு அடுத்த ஸ்தானத்தில் இருந்த ஒரு பெரிய ஊழியக்காரர். அவர் கண்டிக்காமல் விட்டது என்ன என்பதுதான் புரியவில்லை. இந்த இடத்துல எப்படி ஏலி தன்னுடைய 2 ஆண் பிள்ளைகளையும் கண்டிக்காமல் விட்டுவிட்டாரோ அது நிமித்தம் அவர்கள் செய்த காரியம் என்ன? இறைவனுக்கு பயப்பட வேண்டிய குடும்பம் இறைவனுக்கு பயப்படாமல் நடுங்காமல் தேவன் ஒரு இடத்துல சொல்லுகிறார், என்னுடைய வார்த்தைக்கு நடுங்குகிறவன் மேல் என்னுடைய கண்கள் அவன் மேல் இருக்கும் என்று சொல்லுகிறார். என்னுடைய வார்த்தைக்கு பயந்து அதன் மேல் நடுங்குகிறவன் ஒரு நடுக்கம் வரும் பாருங்க, ஆண்டவனே அப்படின்னு ஒரு நடுக்கம் வரும். தேவனுடைய வார்த்தை இப்படி சொல்லுகிறது, ஒரு நடுக்கம் வரும், ஒரு ஷிவரிங். அப்படி நடுங்குகிறவன் மேல் எப்படி அந்த நாளிலே அண்ணால் இறைவனுடைய சமூகத்திலே வந்து தன்னுடைய கண்ணீரை ஊற்றி தேவனுடைய பாதத்திலே கண்ணீரை ஊற்றி ஜெபித்தாள் என்று பார்க்கிறோம். அவளுக்கு ஆசீர்வாதம் கிடைத்தது. ஆனால் அதே தேவ ஆலயத்தில் இருந்த தேவ மனுஷன் அவனுடைய குடும்பத்தில் சாபம் வந்து விழுந்திருக்கிறது. பிரியமானவர்களே, எப்படிப்பட்ட சாபம்! 2 ஆண் பிள்ளைகள், வாரிசுகள், அடுத்த தலைமுறை உருவாகாமலே போய்விடக்கூடிய சூழ்நிலையிலே அந்த குடும்பம் அழிக்கப்பட்டது. அந்த நாளிலே மிகவும் ஒரு வருத்தமான ஒரு காரியம். தேவனுக்கு பயந்த குடும்பங்கள்லாம் இந்த நாளிலே இந்த பூமியில எந்த இடத்துல இருந்தாலும் அவர்கள் மலைகள் மேல் கட்டப்பட்ட பட்டணத்தை போல உயர்ந்து காணப்படுகிறார்கள். எப்படி ஒரு கலங்கரை விளக்கம் லைட் ஹவுஸ் வருகிற அந்த கப்பல்களுக்கெல்லாம் படகுகளுக்கெல்லாம் வெளிச்சத்தை காட்டுமோ, வழியை இதுதான் என்று காட்டுமோ, அது போல தேவ மனுஷர்கள் தேவனுக்கு பயந்து நடுங்குகிறவர்கள் இந்த நாளிலும் உயரத்திலே கொண்டு வந்து தேவன் நிறுத்துகிறார் என்பதற்கு இந்த அன்னாள் அவளுடைய ஜபமும் விசுவாசமும் நம்பிக்கையும் அந்த மனுஷி கேட்டுக்கொண்டதற்கு இணங்க தேவன் கொடுத்த அந்த அருமையான மகன் சாமுவேல் தீர்க்கதரிசியை குறித்து தான் நாம் தியானம் செய்து கொண்டிருக்கிறோம். பெரியமானவர்களே, இந்த சாமுவேல் தீர்க்கதரிசி தேவனுடைய ஆலயத்தில் குழந்தை பருவத்திலிருந்தே இருக்கிறார். வழக்கமாக இறைவன் ஏலி, அதாவது பிரதான ஆசாரியன் என்று சொல்லப்படுற ஏலி இடத்துல தான் இறைவன் பேசுவார். சாமுவேல் வந்த பிறகு ஏலியை மறந்து விட்டார். அந்த நாளிலே இறைவனுடைய வார்த்தையை கேட்பது மிகவும் கவனமாக இருந்தது என்று பார்க்கிறோம். மிகவும் இறைவனுடைய சத்தத்தை வார்த்தையில் வருகிறது அல்லது வாசிப்பது, அதை கேட்பது, தேவனுடைய செய்தியை தியானம் செய்வது என்பது மிகவும் குறைந்த ஒரு சூழ்நிலையிலே அந்த காலம் இருந்தது என்று கூட நம்முடைய சாமுவேல் தீர்க்கதரிசன புத்தகத்தில் நம்மால் வாசிக்க முடிகிறது. பிரியமானவர்களே, ஏனென்று சொன்னால் தேவன் மேல் வைக்க வேண்டிய நம்பிக்கை விசுவாசம் குறைந்து போனதாகவே நாம் அந்த இடத்துல பார்க்கிறோம். பெரியமானவர்களே, அந்த நிமித்தம் ஏலி இடத்துல பேச வேண்டிய நம்முடைய தேவன் குழந்தை சாமுவேல் இடத்துல பேசுகிறார் என்று பார்க்கிறோம். ஒரு முறை கூப்பிடுகிறார், சாமுவேலே சாமுவேலே. பெயர் சொல்லி அழைக்கும் தேவன் என்ற இந்த தலைப்பு எனக்கு அவ்வளவு ஒரு
சந்தோஷத்தை கொடுக்கிறது பிரியமானவர்களே. அதனாலே ஒருவரையா இருவரையா எத்தனை பெயரை ஒவ்வொரு தலைமுறையிலும் பெயர் சொல்லி அழைக்கிறார் என்று பார்க்கிறோம். சாமுவேலே சாமுவேலே என்று இறைவன் அவரை கூப்பிட்டார் என்று பார்க்கிறோம். ஒரு முறை அல்லைங்க, 3 முறை கூப்பிடுகிறார். 3வது அதிகாரம் 4வது வசனம் இப்படியாக வருகிறது. அப்பொழுது கர்த்தர் சாமுவேலை கூப்பிட்டார். அதற்கு அவன் இதோ இருக்கிறேன் என்று சொல்லி ஏலியினிடத்தில் ஓடி இதோ இருக்கிறேன், என்னை கூப்பிட்டீரே என்றான். அதற்கு அவன் நான் கூப்பிடவில்லை, திரும்பி போய் படுத்துக்கொள் என்றான். இறைவன் கூப்பிடுகிற சத்தம் குழந்தை சாமுவேலுக்கு கேட்கிறது. வருங்காலத்தில் அவர் தீர்க்கதரிசியாக அபிஷேகம் செய்யப்பட்டார். அவர் அநேகருக்கு ராஜாவாக உருவாக்கக்கூடிய அபிஷேகத்தை தேவன் இந்த தீர்க்கதரிசி மூலமாக அனுமதித்தார் என்று பார்க்கிறோம். அந்த ஏலி என்ன சொல்லுகிறார், நான் கூப்பிடவில்லை, போய் படுத்துக்கொள், என்ன டிஸ்டர்ப் பண்ணாத. தேவன் தான் கூப்பிட்டிருப்பார்ன்றது முதல்ல அவருக்கு தெரியல. அதுக்கு பிறகு திரும்பவும் 6வது வசனத்தில் இப்படியாக வருகிறது. மறுபடியும் கர்த்தர் சாமுவேலே என்று கூப்பிட்டார். அப்பொழுது சாமுவேல் எழுந்திருந்து ஏலியினிடத்தில் போய் இதோ இருக்கிறேன், என்னை கூப்பிட்டீரே என்றான். அதற்கு அவன் என் மகனே, நான் உன்னை கூப்பிடவில்லை, திரும்பி போய் படுத்துக்கொள் என்கிறார். அப்பொழுது கூட அவருக்கு யோசனை வரல, இறைவன் தான் கூப்பிடுறாரு இந்த மனுஷனை, இந்த தம்பியை அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு யோசனை வரல. 3வது முறை பாருங்க, 8வது வசனத்துல கர்த்தர் மறுபடியும் 3ஆம் விசை என்றே வருகிறது. 8வது வசனத்தில் இப்படியாக வருகிறது. கர்த்தர் மறுபடியும் 3ஆம் விசை சாமுவேலே என்று கூப்பிட்டார். அவன் எழுந்திருந்து ஏலியினிடத்தில் போய் இதோ இருக்கிறேன், என்னை கூப்பிட்டீரே என்றான். அப்பொழுது கர்த்தர் பிள்ளையாண்டானை கூப்பிடுகிறார் என்று ஏலி அறிந்து, ரொம்ப லேட் பிக்கப். ஏன்னா இறைவனோடு கூட நெருக்கமாக இருக்க வேண்டியவர்கள் இறைவனை விட்டு தூரமாய் போகும்பொழுது இறைவன் பேசுகிற சத்தத்தை, அவருடைய தற்செய்தியை கேட்காமல் நாம் மிஸ் பண்ணி விடுகிறோம், தவற விட்டு விடுகிறோம் என்பதற்கு இந்த ஏலியுடைய வாழ்க்கையை அவர் பெற்றெடுத்த 2 மகன்களுடைய வாழ்க்கையை உதாரணமாக இருக்கிறது பிரியமானவர்களே. அப்பொழுதுதான் சொல்றாரு, என்று கூப்பிட்டே என்றான். அப்பொழுது கர்த்தர் பிள்ளையாண்டனை கூப்பிடுகிறார் என்று ஏலி அறிந்து சாமுவேலை நோக்கி, நீ போய் படுத்துக்கொள், உன்னை கூப்பிட்டால் அப்பொழுது நீ கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன் என்று சொல் என்றான். சாமுவேல் போய் தன்னுடைய ஸ்தானத்திலே படுத்துக்கொண்டான். அப்பொழுது கர்த்தர் வந்து நின்று முன்பு போல சாமுவேலே சாமுவேலே என்று கூப்பிட்டார். அதற்கு சாமுவேல் சொல்லும், அடியேன் இருக்கிறேன். முதல் முறையா இறைவனோடு கூட அவர் பேசுகிறார் என்று பார்க்கிறோம். நாம இறைவனிடத்தில் போய் பேசுவதற்கு முன்பாக இறைவன் நம்மை படைத்தவர், நாம் தானே அவருடைய குழந்தைகள், அவர் பெற்றெடுத்த பிள்ளைகள், அவருடைய மகள்கள். இந்த உலகத்திலே தாய் தன் பாலகனை மறப்பாலோ, ஒருவேளை அவளே மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை, நான் உன்னை எப்படி மறப்பேன், நான் உன்னை எப்படி கைவிடுவேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லுகிறாரு. இப்படிப்பட்ட ஒரு சத்தத்தை, இப்படிப்பட்ட ஒரு சத்தியத்தை நீங்கள் இதுவரைக்கும் கேட்டிருக்கிறீர்களா? இப்படிப்பட்ட சத்தத்தை நீங்கள் கேட்க வேண்டும் என்று இறைவன் விரும்புகிறாரே. இந்த சத்தத்தை கேட்க வேண்டும் என்பதற்காக தானே ஊழியக்காரர்களாகிய எங்களை போன்று இந்த உலகத்தில் அநேக தேவ ஜனங்களை தேவன் எழுப்பியிருக்கிறார் பிரியமானவர்களே. 3 முறை கூப்பிட்டு இருக்கிறார். 4வது முறை இவனிடத்துல, தம்பி சாமுவேல், இதோ அடியேன் இருக்கிறேன், நீர் பேசும், நான் கேட்கிறேன் என்று சொல்லுகிறார் என்று பார்க்கிறோம். இப்படியாக எந்த மனுஷர்கள் எல்லாம் தேவனுடைய வார்த்தையை கேட்டு அவருடைய சத்தத்தை கேட்டு வாழ நினைக்கிறார்களோ, விரும்புகிறார்களோ, அவர்கள் நிச்சயமாக தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறார்கள் பெரியமானவர்களே. 3வது அதிகாரம் 14வது வருஷத்துல இப்படியாக வருகிறது. தேவன் சாமுவேல் இடத்துல சொல்லுகிறார், அவன் குமாரர் தங்கள் மேல் சாபத்தை வரப்பண்ணுகிறதை அவன் அறிந்திருந்தும், அந்த பிரதான ஊழியக்காரர் ஆசாரியன் என்று சொல்லப்படுகிற ஏலி என்ன மாதிரி மனதுள்ளவன் என்பதை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். அவர் முகத்தை மட்டும் பார்க்கிறவர் அல்ல, உள்ளத்தையும் பார்க்கிறவர். அழகாக சொல்றார் பாருங்க, எவ்வளவு அழகான ஒரு வார்த்தையை அந்த சாமுவேல் தீர்க்கதரிசனத்தில் சொல்லுகிறார். ஏலி தங்கள் மேல் சாபத்தை தன்னுடைய குமாரர் தங்கள் மேல் சாபத்தை வர பண்ணுகிறதை அவன் அறிந்திருந்தும் அவர்களை அடங்காமற் போன பாவத்தை நிமித்தம் நான் அவன் குடும்பத்துக்கு என்றும் நீங்காத நியாய தீர்ப்பு செய்வேன் என்று அவனுக்கு அறிவித்தேன் என்று பார்க்கிறோம் பெரியமானவர்களே. இதுதான் எப்பொழுதெல்லாம் தேவனுடைய குடும்பத்தில் பிரச்சனைகள் வருகிறது, மரணங்கள் வருகிறது, ஓலங்கள் வருகிறது, கடன் பிரச்சனைகள் வருகிறது, அதிலிருந்து மீளவே முடியவில்லை, சபைக்கு போகிறோம், இறைவனுடைய சமூகத்தில் உட்கார்ந்து ஜெபிக்கிறோம், நம்முடைய உள்ளத்தில் இருக்கிற உண்மையான காரியங்கள் என்ன? நாம் உண்மையாக தான் இறைவனுடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கிறோமா அல்லது பாசாங்க செய்கிறோமா? ஏலியை போல, அவனுடைய 2 பிள்ளைகள் ஓபனியை போல, பினகாசை போல, அல்லது எப்படிப்பட்ட மோட்டர்கள் தெரியுமா அந்த ஓபனி பினகாசும்? இறைவனுடைய சமூகத்தில் ஆஃபரிங்காக கொண்டு வருகிற அந்த லைஃப் ஸ்டாக், அந்த 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 ஆடுகள் மற்றும் பறவைகள், மாடுகள், இவைகளெல்லாம் கொண்டு வந்து இறைவனுடைய சமூகத்தில் பலியிட வரும்பொழுது அவர்களிடத்த பச்சை கறியை கேட்டுக்கொள்வார்கள். சமைத்த கறி கூட அவங்களுக்கு பிடிக்காதான். வெட்டும் பொழுதே அந்த பச்சை கறியை அப்படியே அள்ளிக்கிட்டு போய் நாங்கள் சமைச்சு சாப்பிட்டுக்கிறோம், எல்லாம் அப்படியே விட்டுட்டு ஓடணும்.
ஒரு எப்படி இந்த பேட்டர் எப்படி கத்தி கொண்டு வர்றானோ அடிக்கிறதுக்கு வெட்டுறதுக்கு, அதே மாதிரி ஏலியனுடைய குடும்பம் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக வாழ்ந்திருப்பதாக வரலாறு சொல்லுகிறது பிரியமானவர்களே. அவருடைய முடிவு என்ன? 120 வயது வரைக்கும் வாழ்ந்தார்களா? 120 வயது வரைக்கும் வாழ முடியவில்லையே. திருமணம் கூட செய்து கொள்ளாமல் வருகிற தேவ சமூகத்திற்கு வருகிற பெண்களை எல்லாம் அவர்கள் அனுபவித்தார்கள், சயனித்தார்கள் என்று பச்சையாக வேதம் மறைக்காமல் எழுதி வைத்திருக்கிறது பிரியமானவர்களே. நான் உங்களுக்கு ஒன்று சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். என்னுடைய வாழ்க்கையில ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாகவும் பல எதிரிகள், நான் நன்மை செய்திருந்தும் பல எதிரிகள் எனக்கு விரோதமாக எழும்பி வந்ததை என்னால் மறக்க முடியாது. ரட்சிக்கப்பட்ட பிறகும் நிறைய எதிரிகள். ஏன்? நான் நன்மை செய்கிறவராய் சுற்றித் திரிந்தார் என்று பார்க்கிறோமே. அவருடைய சீஷர்களாய் இருக்கிற நீங்கள் நானும் அவரை போலவே குணாதிசயத்தை உடையவர்களாக இருந்து நன்மை செய்கிறவர்களாக சுற்றித் திரிய வேண்டும் என்று நன்மையை மட்டுமே செய்ய பழகி கொண்டிருக்கிற உங்களுக்கும் எனக்கும் விரோதமாக இந்த சமுதாயம் என்ன செய்கிறது சொன்னால் கல்லை எடுத்துக்கொண்டு அடிக்க வருகிறது பிரியமானவர்களே. தேவனுடைய மனுஷன் ஒருவன் வண்ணாரப்பேட்டையில் இருக்கிறவன். நான் ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்பாக MP எலெக்ஷன் என்ற பொழுது அவன் சொல்லுகிறான், இந்த இடத்துல நீ தேர்தல் பிரச்சாரம் செய்ய வருவாய் என்று சொன்னால் எனக்கு 5 லட்சம் ரூபாய் கொடுக்க வேண்டும். ஒரு பெட்டி முழுவதும் 5 லட்சம் ரூபாய் அடிக்க கொண்டு வந்து என்னுடைய ஆபீஸில் வைத்தால் மட்டும்தான் இந்த இடத்துல பிரச்சாரம் செய்யலாம், கேன்வாஸ் பண்ணலாம். இல்லை என்று சொன்னால் என்னுடைய நண்பர்களை வைத்து கல்லை எடுத்து அடிப்பேன், கொலை செய்து விடுவேன் என்று மிரட்டினான். எலெக்ஷன் முடிந்தது. அந்த எலெக்ஷன் நான் தோற்று போனேன். அதை பற்றி பிரச்சனை இல்லை. இறைவன் எனக்கு கொடுக்கப்பட்ட அப்படிப்பட்ட ஆலோசனை நிமித்தம் நான் இறங்கினேன். ஆளுகை செய்வோம் வாருங்கள் என்று ஒரு புத்தகத்தை எழுதினேன். இறைவன் நமக்கு அப்படிப்பட்ட அதிகாரத்தை, ஆளுகை செய்யக்கூடிய அதிகாரத்தை, அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார். நம்முடைய முற்பதாக்கள் எல்லாம் பெரிய ராஜாக்களாக, ராஜாக்களின் புஸ்தகம் என்றே இருக்கிறது. சாலமோன் ராஜாவை குறித்து உங்களுக்கு தெரியும். யோசேப்பு என்பவர் அதிபராக இருந்தார். தாவீது மகாராஜாவாக இருந்தார். நியாயாதிபதிகள் விசாரணை செய்தார்கள் என்று பார்க்கிறோம். இப்படிப்பட்ட செய்திகளெல்லாம் கேட்டு கேட்டு நாமும் இந்த உலகத்திற்கு எதையாலும் செய்ய வேண்டும் என்று முன் வருவதே பெரிய கஷ்டங்க. அப்படி செலவுகள் செய்து உழைப்பை போட்டு வரும்பொழுது தேவ மனுஷனே சொல்லுகிறான், இந்த இடத்துல வந்தால் பணத்தோடு வா, இல்லை என்றால் உன்னை கொலை செய்து விடுவேன். எலெக்ஷன் முடிந்து ரிசல்ட் வந்த ஒரு மாதத்திற்குள்ளாக அவன் ஏதோ ஒரு பிரச்சனையை செய்துவிட்டு அங்கே இருக்கிற காவல் நிலையத்திற்கு அழைத்து கொண்டு போனார்கள். அந்த இடத்துலையே அடித்த அடியில் அவன் செத்தே போயிட்டாங்க. எனக்கு செய்தி வருகிறது, உன்னை எதிர்த்து நின்ற மனுஷன் இன்று இல்லை, காவல் நிலையத்திலேயே அவனுடைய உயிர் பிரிந்து விட்டது என்ற செய்தி எனக்கு வந்தது. எதற்காக சொல்லுகிறேன் என்று சொன்னால், அற்ப ஆயுசு எதுக்குங்க? தேவனுக்கும் தேவனுடைய மனுஷனுக்கும் தேவனுடைய ஊழியக்காரனுக்கும் தேவனுடைய குடும்பத்திற்கும் யாராகிலும் இப்படிப்பட்ட அருவருப்பான காரியங்களே நினைத்தாலே பாவம், செய்தால் அதைவிட கொடும் பாவம். தயவு செய்து நீங்க 120 வயது வாழலைன்னா கூட அட்லீஸ்ட் மோசே அவர்களுடைய ஸ்டேட்மெண்ட் பிரகாரம் 70 வயசு தாண்ட ட்ரை பண்ணுங்க, 80 வயசு வாழ ட்ரை பண்ணுங்க. இதனுடைய சத்தத்தை நாம் கேட்டு அதன்படி நாம் செய்யும் பொழுது நிச்சயமாக நம்முடைய ஆயுசு நாட்களை அவர் பெருக செய்வாராம். அதுக்காக தான் 10 கட்டளைகளை வாசிங்கன்னு சொன்னேன். உன்னுடைய ஆயுசு நாட்கள் விருத்தி அடைய வேண்டும் என்று சொன்னால் உன் தாயையும் தகப்பனையும் கனம் பண்ணும் என்று சொல்லுகிறார். கனம் பண்ண வேண்டுமாம். தாயையும் தகப்பனையும் கனம் பண்ணுகிற பிள்ளைகளுக்கு தேவன் நீடித்த ஆயுசு நாட்களை கொடுப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். இப்படி சாமுவேல் தீர்க்கதரிசி அந்த நாளிலே இறைவனுடைய சத்தத்தை கேட்டு பயந்து நடுங்கி இறைவனுடைய வார்த்தையை கேட்டு அவர் ஊழியம் செய்தவர். அநேகருக்கு அவர் ஆசீர்வாதமாக இருந்தார். ஆனால் ஏலி என்ற அந்த பிரதான ஆசாரியன் தேவனுக்கு பயப்படாமல் போனது நிமித்தம் யார் ஜபிக்கிறாள், யார் குடித்திருக்கிறாள், வெறித்திருக்கிறாள் என்று கூட ஐடென்டிஃபை பண்ண முடியாத அளவிற்கு அண்ணால் அவர்களையே பார்த்து எது வரைக்கும் எம்மட்டும் நீ குடித்து வெறித்திருப்பாய் என்று சொல்லுகிறார். அப்பொழுது அண்ணால் அவர்கள் ஏலியை பார்த்து சொல்லுகிறார், ஆண்டவனே நீ நினைக்கிறது போல நான் குடித்து வெறித்திருக்கிற ஒரு மனுஷி அல்ல. இறைவனுடைய சமூகத்தில் எனக்கு பிள்ளை வேண்டும் என்று சொல்லி என்னுடைய மனதை உருக்கி அவருடைய பாதத்திலே ஊற்றி ஜெபித்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே இன்று ஊழியக்காரர்கள் இருப்பார்கள் என்று சொன்னால் ஏன் அவர்கள் அழிக்கப்படாமல் இன்னும் வாழ வேண்டும் என்பது கூட ஒரு கேள்விக்குறியாக வருகிறது பிரியமானவர்களே. ஆகவே உலகத்தில் யாருக்கு வேண்டுமானாலும் நீங்கள் பாசாங்கு காட்டுங்கள், அதுவும் தவறுதான். இந்த உலகத்தில் உபத்திரம் வராமல் இருப்பது கூடாத காரியம். ஆனால் அது எவனால் வருகிறதோ அவனுக்கு ஐயோ என்று நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். ஆகவே யாருக்கும் எந்த விதமான உபத்திரம் செய்யாதீங்கள். உதவி செய்யாமல் போனாலும் பரவாயில்லை, இறைவன் மன்னித்து விடுவார். ஆனால் உபத்திரம் மட்டும் செய்யாதீங்கள், மனதிலே கூட தீங்கு நினைக்காதீங்கள். இவர்கள் எல்லாம் அப்படி செய்தது நிமித்தம் 2 பெரிய ஊழியக்காரர்கள், ஆரோன் பெரிய ஊழியக்காரர், மோசே அவர்களோடு கூட இருந்து துணை ஊழியக்காரராக அவருடைய சகோதரன், மோசே அவர்களுடைய மூத்த சகோதரன் ஆரோன் அவர்கள், அவருக்கு கூட மோசே அவர்களுக்கு இருந்த ஒரு பயம் இருந்ததா, அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் இருந்ததா என்பது எனக்கு தெரியவில்லை. ஏன் அப்படி சொல்கிறேன் என்று சொன்னால், கண்கூடாக பார்த்தார். சிறந்த சமுத்திரம் 2ஆக பிளக்கிறதை பார்த்தார். ஓங்கிய பயத்தோடு பலத்த கருத்தோடு கூட இறைவன் தன்னுடைய ஜனங்களை வெளியே கொண்டு வந்தார். எல்லாவற்றையும் பார்த்தவர்
தன்னுடைய பிள்ளைகளை அடக்காமல் போய்விட்டார். எப்படி ஏலி தன்னுடைய 2 பிள்ளைகளையும் அடங்காமல் போக பண்ணினது என்ன என்று இறைவன் கேட்டார் சாமுவேல் தீர்க்கதரிசி இடத்துல. அதே போல் ஆரோன் அந்த நாளிலே தன்னுடைய பிள்ளைகளை அடங்க பண்ணாமல் போனது நிமித்தம் அவர்களும் மாண்டார்கள், செத்தார்கள் என்று பார்க்கிறோம் பெரியமானவர்களே. இப்படிப்பட்ட குடும்பத்தை, 2 விதமான குடும்பத்தையும் பார்க்கிறோம். ஒன்று எல்கானா குடும்பம், இன்னொன்று ஏலி குடும்பம். அதாவது அன்னாள் அவருடைய குடும்பம், சாமுவேல், அதே போல நம்முடைய ஏலி அவருடைய குடும்பத்தையும் அவருக்கு பிறந்த 2 பிள்ளைகளையும் நாம் பார்த்தோம். இந்த இடத்துல ஒரு குடும்பம் ஓங்கி வளர்கிறதை பார்க்கிறோம், இன்னொரு குடும்பத்தில் விழுந்து மடிகிறது என்று பார்க்கிறோம். பிரதான போதகர்கள் தேவனுக்கு பயப்படாமல் போனது நிமித்தம் அந்த குடும்பத்தில் எப்படிப்பட்ட ஒரு மரணம், எப்படிப்பட்ட ஒரு சாபம் பிரியமானவர்களே. ஆகவே இந்த நாளிலே பேர் சொல்லி அழைக்கும் தேவன் என்ற இந்த தலைப்பின் ஊடாக இறைவன் நம்மோடு கூட பேசியிருக்கிறார் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆகவே இந்த செய்திகளை கேட்ட நாம் இதிலிருந்து கற்றுக்கொண்ட பாடங்கள் என்ன என்பதை தெரிந்து கொண்டு நிச்சயமாக அன்னாலை போல, சாமுவேலை போல இன்னாலும் நீங்களும் நானும் விசுவாசத்தில் உறுதியாக இருந்து இறைவனுக்கு பயந்து அவருடைய வார்த்தையை கை கொண்டு அவருடைய வார்த்தைக்கு நடுங்குகிற மேல் நான் கண்ணோக்கி பார்ப்பேன் என்று சொன்னாரே, அப்படி கண்ணோக்கி பார்க்கிற ஒரு மகளாக நீங்களும் நானும் வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆகவே இந்த காலையில் இந்த சத்தியத்தை கேட்ட நீங்கள் அனைவரும் இதை தொடர்ந்து தியானம் செய்து அநேக ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமாய் நான் கேட்டுக்கொள்கிறேன். இன்னும் ஒரு சில வாரங்களில் இதே தலைப்பில் 22வது பாகத்தின் ஊடாக உங்களை நான் சந்திக்க வருவேன். அது வரைக்கும் நான் உங்களிடத்திலிருந்து விடை பெற்றுக் கொள்கிறேன். கர்த்தர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிக்கட்டும். God bless you all. Bye bye.